விமென்ஸ் பிரீமியர் லீக் 2025 இரண்டாவது போட்டி மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் உமன் கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர் இந்தியன் கேப்டனாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு கிரிக்கெட்டில் பெஸ்ட் கேப்டனாக விமன் டீமில் கண்டிப்பாக சொல்லணும்னா ஆஸ்திரேலியா விமன் டீமோட மெக்லானிங்கை சொல்லணும். இங்கே ஆஸ்திரேலியா கிரிக்கெட்லேருந்து விலகி இருந்தால் கூட இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தொடர்ந்து விளையாடுறாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக பெஸ்ட் அவுட்புட்டை டீம்கிட்டேருந்து எடுத்து கொடுப்பாங்க. 2 சீசனாக ஃபைனலுக்கு கொண்டு வந்தாங்க, ஃபைனலில் கோட்டையை விட்டாங்க, கோப்பையும் விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 ஸ்ட்ராங்கான டீம் கேட்டல இந்த மோதல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 நிறைய வகையில் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ரெகுலர் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் மூலமாக நீங்கள் பயன் பெறலாம். ஜிஎஸ்டி டிடிஎஸ் கிடையாது. அந்த வகையிலையும் பெஸ்ட்டு. என்ட்ரி ஃபீ லோவாக இருக்குது. உங்களோட வின்னிங்ஸை அவங்களோட வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரியல் கேஷாக 5% அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. அந்த வகையிலேயே ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆப்பாக விஷன் 11 யோசிக்கலாம். விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கொட்டாம்பி ஸ்டேடியம் பதூரால் தான் இந்த போட்டி இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சீரியஸில் பயன்படுத்தலை அப்படின்றது இருக்குது. டொமஸ்டிக்கில் சில T20s நடந்துருக்கு, அதை பெருசாக யோசிக்க முடியாது. இன்டர்நேஷ்னல் அப்படின்ற வகையில் T20s நடந்தது இல்லை. அண்ட் ஐபிஎல் அப்படின்ற அந்த இடத்துலையும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் மேட்சஸ் நடந்ததில்லை. அதனால் இந்த ஒரு பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவோம். இன்டர்நேஷ்னலில் 1 டே கிரிக்கெட்டில் நடந்திருக்கு. அங்கே நல்ல ஸ்கோர்ஸ் வர மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த டே இதுக்கு முன்னாடி டேயில் ஒரு ஸ்டார்ட்டு விமன் ப்ரீமியர் லீக்கோட ஸ்டார்ட்டு அதில் எப்படி ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து வேணால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிடலாம். மும்பை இந்தியன்ஸு யாஸ்டிகா பாட்டியா ஹாலி மேத்யூஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. மேத்யூஸோட ஹிட்டிங் சூப்பராக இருக்கும். பவுலிங் பேஸ்லையும் டீசெண்டாக இருப்பாங்க. சீவர் பண்ணிட்டு ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. பட் இந்த ஃபார்மெட்டில் பெஸ்ட் பிளேயர் அதில் டவுட்டே கிடையாது, இருந்திருக்காங்க. பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ண முடியும். ஹர்மன்பிரீத் கௌர், எமிலி கர் இதெல்லாம் பார்க்கும்போது டாப் 5 பயங்கரமாக இருக்குன்னே சொல்லணும். ஹர்மன்பிரீத்தோட ஹிட்டிங் நமக்கு தெரியும், இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க. எமிலி கரோட பவுலிங் பேட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஃபார்மில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அமன்ஜோத் கர் ரைட் ஆம் மீடியம் பவுலிங் பேஸில் ஒரு சில நேரங்களில் யோசிக்கணும். நான் பேட்டிங்கில் ஹிட்டிங்கில் ஃபினிஷராக யோசிக்கணும். சஜீவன் சஜனாவையும் அந்த இடத்துல தான் யோசிக்கணும். ஆஃப் பிரேக் பவுலிங் சில நேரங்களில் லேட்டர் பேஸில் பிச்சஸ் டவுன் ஆகும்போது சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரும்போது உங்களோட பவுலிங் இருக்கலாம். அமன்தீப் கர், அனாத்ராக்ஸ் ஓரளவுக்கு பேட்டிங் பேஸில் இருப்பாங்க. ஒரு இடத்துல பூஜா வஸ்ட்ராக்கரோட இன்ஜுரி இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்றனால அமன்தீப் அந்த இடத்துல யோசிக்கணும். இல்லாட்டி பூஜா வஸ்ட்ராக்கர் தான் வருவாங்க. கலிட்டா ரைட் ஆம் மீடியமு பவுலிங் பேஸில் யோசிக்க வேண்டாம். நிறைய நேரங்கள் அவங்கள அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. ஒன் ஆஃப் த பிளேயராக தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஐடியல் பிளேயர் தான் யோசிக்க முடியுது. சப்னின் இஸ்மாயில், சைகா இஷாக்கோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இந்த டீமுக்காக. நடின் டி கிளார்க் அண்டு க்ளோ ட்ரைன் 2 சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் பாசிபிளாக பெஞ்சில் தொடருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். கமாலினி, குப்தா ஒரு பாயிண்டில் கீர்த்தனாவுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கலாம். கலிட்டாக்கு பதிலாக கீர்த்தனா வரலாம். அண்ட் மகேஸ்வரி அவங்களோட வாய்ப்பும் இருக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் மெக்லானிங் அண்ட் சஃபாலி வர்மா ஓப்பன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக சஃபாலி வர்மாவோட கேமை பார்க்கல, ஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க வித் மெக்லானிங். 2 பேருமே நல்ல ஸ்டார்ட்டு. ஓவராலாக WPLோட பெஸ்ட் ஓப்பனர் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை சொல்லிடலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அலைஸ் கேப்சி இங்கிலாந்து டீசெண்டாக விளையாடுறாங்க. பவுலிங் பேஸில் சில நேரங்களை கன்சிடர் பண்ணுறாங்க. இன்னிங்ஸை குயிக்காக ஆடுவாங்க, பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் அது நடக்குது. ரோட்ரிக்ஸு டீசென்ட் பிளேயர், நல்ல கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டாக பார்க்கலாம். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் கூட இவங்க ஸ்டெபிலிட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. மெரிசன் கேப்பு, ஜெஸ் ஜெனசன் நல்ல ஹிட்டிங் ப்ளஸ் பவுலிங் பேஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ், பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்ட் கிரிக்கெட்டில். அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க. தனியா பாட்டியா ஓப்பனிங்கில் பார்த்துருப்போம். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் லேட்டாக வருவாங்க அப்படின்றனால பெருசாக யோசிக்க முடியாது. இருந்தாலும் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம். அருந்ததி ரெட்டி, சிக்கா பாண்டே, ராதா யாதவ் அந்தளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குன்னே சொல்லலாம். சூப்பரான பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இவங்கெல்லாம். அதில் குறிப்பாக அருந்ததி ரெட்டியோட ஹிட்டிங் சூப்பராக இருக்கும். பவுலிங்கில் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சிக்கா பாண்டே ரீசெண்டாக ஒரு கம்பேக்கு நியூசிலாந்து கிரிக்கெட்டில் பார்த்தோம். அந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸ்லேயே பேட்டிங் பவுலிங் 2லையுமே சிறப்பாக பண்ணாங்க. ராதா யாதவோட பவுலிங் ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. நிறைய பயன்படுத்துறதுல அப்படின்ற அந்த இடத்துலையும் யோசிக்கப்படுது. பட் நல்ல பவுலர், நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
டிட்டஸ் சாது ரீசெண்டாக இந்தியா கிரிக்கெட்டுக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் அப்படிங்கிற வகையில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அதை இங்கே கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். சாரா பிரைஸ் அண்ட் அனாபல் சதர்லாண்ட் ஓவர்சீஸில் பாசிபிளாக அவங்க 2 பேரும் வெளியில் இருப்பாங்க. அனாபல் சதர்லாந்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு எது யோசிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சதர்லாந்தோட ஃபார்ம் ரீசெண்டாக செம்மையாக இருக்குது, கலக்கிட்டு இருக்காங்க. பவுலிங் பேஸில் விக்கெட் டேக்கிங்காக இருக்கட்டும், இன்னிங்ஸ் பில்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருக்குது. சாரா பிரைஸும் அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். பேட்டிங்கில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக. பட் மோஸ்ட்லி அவங்களுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். 2 டீம்னு பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணப்படுது. உங்கள் டாப் ஆடலாம் மெக்லானிங், சஃபாலி வர்மா, கேப்சி, ரோட்ரிக்ஸு, கேப்பு, ஜெஸ்டனசன் அப்படின்ற மாதிரி. அண்ட் பவுலிங்கில் இங்கே போவோம் அருந்த ரெட்டி, சிக்கா பாண்டே, ராதா யாதவ் அப்படிங்கிற மாதிரி இங்கே யோசிக்கப்படுது. இந்த சைடு யோசிக்கும் போது டாப் 5 ஏற்கனவே சொன்னோம். அதில் அமன்ஜோத்காரோட ஹிட்டிங் நல்லாவே இருக்குது. சஜ்ஜனாவும் ரீசெண்டாக இன்டர்நேஷ்னலாக இருக்காங்க. ஹிட்டிங் பேஸில் தான் அவங்களுக்கான ப்ரொமோஷன் இருக்கும். இந்த வகையில் இந்த டீமுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எந்த டீம் பேட்டிங்கில் பெஸ்ட்டுன்னு யோசிக்கவே முடியல. அந்த இடத்துல யோசிக்கிறப்ப மேத்யூஸு, சீவர் பண்ணிட்டு இவங்க அந்த இன்னிங்ஸ் பெருசாக எடுத்துகிட்டு போவாங்க, அதே நேரத்தில் குயிக்காக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து பேட்டிங் பேஸில் மும்பை இந்தியன்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் பவுலிங்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக டிசி சைடு அதிகமாக இருக்குது. அதே இடத்துல ஃபினிஷிங் பிளேஸில் மெடிசன் கேப் அண்ட் ஜெஸ்டனசன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் அருந்ததி ரெட்டியோட ஹிட்டிங்கும் நல்லா இருக்குது அப்படின்றனால டிசிக்கு ஒரு % அதிகமாக பார்க்கலாம். 49-51 இந்த ரேஞ்சில் டிசிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்டு அதுக்கு மேலே டாஸ் அட்வான்டேஜ் எப்படி இருக்குது, பிச் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. 2 டீம் சைடுமே ஹெவியான பவுலிங் ஆப்ஷன்ஸு. ஸோ எப்படி இங்கே மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பர் அப்படின்னு அதுக்கு அடுத்துன்னு பார்க்கும்போது மேத்யூஸ், ஃப்ரண்ட்டு எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. ஹர்மன்பிரீத் ரீசெண்டாக அவ்வளோவா பவுல் பண்ணுறதுலாம் அதனால் அவங்களும் விட்டுடலாம். அமன்ஜோத்கர் கூட பவுல் பண்ண மாட்டாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கலாம். சஜ்ஜனா அவங்களாம் லேட்டாக வருவாங்க. ஆனால் அமன்தீப் ரீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து வாய்ப்பு குறைவாக இருக்குது, இந்த மாதிரி யோசிக்கலாம். அதே மாதிரி ஜிண்டிமணி கலிதாவுக்கான ஓவரும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை இஸ்மாயில் ஒரு பாயிண்டில், மேத்யூஸு, சீவர் பண்ணிட்டு, எமிலிகர் இவங்க 3 பேரும் கண்டிப்பாக பவுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில், சைகா, இஷாக் இவங்களுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். மிடில் இருக்கிற இந்த அமன்ஜோத், சஜ்ஜனா, அமன்தீப் அண்டு சிண்டிமணி கலிதா இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு பவுலிங் பேஸில் குறைவாக இருக்கும். இல்லாமல் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள மோஸ்ட்லி இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்லாக் ஓவரில் மேத்யூஸ் அண்ட் எமிலிகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த சைடும் பார்க்கும்போது கேப்சி பவுல் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் ஹெவி தான். சிக்கா பாண்டே, டிட்டஸ் சாது, அருந்ததி ரெட்டி, ராதா யாதவ் இவங்க பவுலிங் பேஸ்லேயே இருக்கனால அவங்கள ப்ரையாரிட்டி பேஸில் அதிகமாக பார்ப்பாங்க. ஜெஸ்டனசன், கேப்பு, ஓவர்சீஸ் அப்படின்றனால பவுலிங் கொடுக்க பார்ப்பாங்க. கேப்சிக்கு ஒரு சில ஓவர்ஸ் இருக்க வாய்ப்பு, குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கேப்சியை பயன்படுத்தலாம். பட் யாஸ்டிகா பாட்டியா டாப் ஆடல ஸ்டெபிலிட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போனால் மட்டும் கேப்சிக்கான ஓவர்ஸ் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஓவர் பேஸில் கேப்சியை பெருசாக யோசிக்க வேண்டாம். ஜெஸ்டனசன், ராதா யாதவ் எண்ட் ஓவரில் நல்ல பவுலராக இருந்திருக்காங்க. 2 லெஃப்டாக மாற்றுறாச்சு. அந்த பாயிண்ட்ல எதுவும் மாற்ற யோசிக்கிறாங்களோ அதை ஆன் டைமில் பார்த்துக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. 5 போட்டி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அகெயின்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் தான். மற்றபடி லீக் ஸ்டேஜில் 2-2 அப்படின்னு இருந்திருக்காங்க. இல்லை சேஸ் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் சேஸ் தான் பண்ண பார்ப்பாங்க. இங்கே டாஸு கொஞ்சம் டிஃபேக்டர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிச்சு இந்த கண்டிஷனில். அண்ட் மும்பை இந்தியன்ஸ்னு பார்க்கும்போது போன சீசனில் எலிமினேட்டரில் பெங்களூருக்கு அகெயின்ஸ்டாக தோத்தாங்க. அண்ட் க்ளோஸ் மேட்ச் வந்து தோத்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். அண்ட் ஓவராலாக மும்பை இந்தியன்ஸ் ஓகேவாக விளையாண்டா கூட கடந்த 5 போட்டியில் 2 போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க போன சீசனோட எண்டில். டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் கடைசியில் அதே ஆர்சிபியோட தோத்துட்டு வெளியில் வந்தாங்க, அது ஃபைனலில். அண்ட் அந்த வகையில் ஒரு பின்னடைவு இருக்குது. ஓவராலாக இவங்க ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட வின்னிங் நல்லாவும் இருந்திருக்கு. இந்த 2 டீமுக்கு இடையில் மோதலில் டெல்லி, மும்பை அப்படின்ற மும்பை கொஞ்சம் அட்வான்டேஜ். அது ஒரே இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி ஃபைனலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அகெயின்ஸ்டாக மும்பை இந்தியன்ஸு ஈஸியாக ஜெயிச்சது அந்த ஒரு இடம் மட்டும்தான். அதர்வைஸ் ஈக்குவலாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேயில் பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து டாஸ் ஒரு விஷயமாக இருக்கும். இந்த டிஃபேக்டர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் அதை திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. டாப் 14 என்னோட மைண்டில் லேர்னிங்கு பாட்டியா, ஹாலி மேத்யூஸ், சஃபாலி வர்மா, சீவர் பிரண்ட்டு, ரோட்ரிக்ஸு, ஹர்மன்பிரீத் இவங்கெல்லாம் பேட்டிங் பேஸில் கன்சிடர் பண்ண வேண்டியவங்க. அதில் சீவர் பண்ணிட்டு மேத்யூஸு பவுலிங் பேஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்பவே கண்டிப்பாக பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாங்கன்னு யோசிக்கணும். எமிலிக்க, கேப்பு, ஜெஸ்டனசன், அருந்ததி ரெட்டி இவங்கெல்லாம் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வருவாங்க, பெஸ்ட் அவுட்புட்டை கொடுப்பாங்க.
குறிப்பாக முழுமையான ஓவர் கோட்டாக வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சிக்கா பாண்டே, ராதா யாதவ், சப்னின் இஸ்மாயில் இவங்க பவுலிங் பேஸில் இருக்கிற பிளேயர்ஸு. பவுலிங் பேஸில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்களாம் எண்டோரில் வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நல்லா கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. கேப்ஸியை ரொம்ப குறைவாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பாசிபிளாக ஆன் டைமில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்போ இருக்கிற ஃபார்ம் ஓகேவாக தான் இருக்குது. கேப்ஸியை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போன சீசனில் ஒன் டவுன் பேட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. அருந்ததி ரெட்டி, சிக்கா பாண்டி, சைகா அஷ்ரஃப் இவங்க 3 பேரும் நல்ல அவுட்புட்டு இந்த கண்டிஷனுக்கு பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த பேஸில் இவங்கள ஜிஎல்பிக்கில் யோசிக்கலாம். மேத்யூஸு, கேர் அண்டு கேப்பு இவங்களாம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எமிலி கரை கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் முழுமையான ஓவர் பேஸில் கன்சிடர் பண்ணாமல் இருந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸு. ஸோ அதில் குறிப்பாக சைகா ஐஷாக்கு, இஸ்மாயிலுக்கு ஓவர் கொடுக்குற அளவுக்கு கூட எமிலி கருக்கு இல்லாமல் இருந்திருக்கு சில நேரங்களில். பட் லேட்டர் பேஸில் கொஞ்சம் டவுனாக இருக்குது ட்ராக்ஸ் எல்லாம். அந்த இடத்துல எமிலி கரை நிறையவே பயன்படுத்துவாங்க. அதுவுமே நம்ம பார்க்கணும். பட் இன்னைக்கு டேயில் நாம் பார்க்கும்போது பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்க முடியும். இப்போ இருக்கிற அந்த பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் யோசிச்சா ட்ரீம் லெவனில் டெஃபினட்டாக ஒரு 25+ வந்தாவே பெரிய லெவலில் நம்ம பாயிண்ட்ஸில் ரீச் பண்ண முடியும். இப்போ பவுலர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸ் அண்டு பேட்டர் சைட் போகிறது பெட்டர். விமன் கிரிக்கெட் அப்படின்ற வகையில் சில நேரங்களில் அந்த பவுலிங் பாயிண்ட்ஸ் பெஸ்ட்டாக கூட கிடைக்கலாம். அதுவுமே நம்ம பார்க்கணும். அண்ட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கேப்ஸியை எடுத்து ரிஸ்க் எடுக்கலாம். கேப்டனாக போட்டு ட்ரை பண்ணலாம். சில நேரங்களில் அந்த 50+ அப்படிங்கிறது ஈஸியாக கடந்துருவாங்க. குறைஞ்ச பால்லே கடந்துறனால அந்த ஸ்ட்ரைக் ரேட் பாயிண்ட்டு 4-6 பாயிண்ட்ஸ் அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நல்லா ட்ரை பண்ணலாம். சீவர் பிரண்ட்டு, ஜெஸ் ஜெனசன் ஆல்ரவுண்ட் பேஸில் கன்சிடரபிள். ஜெஸ் ஜெனசன் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 25+ ரன்ஸு கூடவே வந்து ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட். ஏன்னா எண்டோர் வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக வச்சுருக்க ஒரு பிளேயராக பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் ஜெஸ் ஜெனசன் கண்டிப்பாக கன்சிடரபிள். டீம் கிரியேட் பண்ணிடலாம். யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பரில் பெஸ்ட் ஆப்ஷன், அவங்கள பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் பேஸில் ஆப்வியஸாக சஃபாலியை ஹையாக பிக் பண்ணியிருக்காங்க. ஓகேவான சாய்ஸ் தான் கண்டிப்பாக. சில நேரங்களில் இந்த இனிஷியல் விக்கெட் விடுவாங்களா அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு பாயிண்டில் இப்போதைக்கு நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெக்லானிங், ரோட்ரிக்ஸை நான் பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். மிடில் பேஸில் இருக்கிற பிளேயர்ஸை ஏர்லி மேட்சஸில் பண்ணலாம். அதில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் செமையாக பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட் மேட்சஸில் நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் கேப்பு, எமிலிக்க, மேத்யூஸு, சீவர் பிரண்ட்டு, அனாபல் சதலாந்து இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக பார்க்குறேன். ஒருவேளை இருந்தால் பிக் பண்ண வேண்டிய பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. ஜெஸ் ஜெனசன் சூப்பர் சாய்ஸு. பூஜா வஸ்ட்ராகர் அவைலபிளாக இல்லை. கேப்ஸி டீசன்ட் சாய்ஸு. பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்கிறதுனால பவுலர் ஆப்ஷன் சைடு ஏதாவது போகலாமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஸ்மாயில் டீசன்ட் சாய்ஸு இருந்தால் கூட ஏர்லி மேட்சஸில் ஒரு லேட்டர் மேட்சஸில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அருந்ததி ரெட்டியை நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்க்குறேன். பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். இப்போ இருக்கிற ஃபார்ம் பேஸில் சிக்கா பாண்டே நல்லா பண்ண முடியும். ராதா யாதவ் எண்டோரில் வீசுவாங்க. அதனால் உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. 2 டீம்ஸ்லையுமே பெஸ்ட் பிளேயர்ஸ் வச்சுருக்கனால பிக் பண்ணுறதுல சின்ன சின்ன குழப்பம் வருது. ஸோ ஆன் டைமில் நம்ம கொஞ்சம் பேட்டிங் லைன் அந்த இதை பார்த்துட்டு எடுக்க வேண்டியது இருக்குது. 1. 2வது சில மேட்சஸை பார்த்துட்டு தான் இந்த பர்டிகுலர் பிளேயருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. பவுலிங் பேஸில் பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்குது அப்படின்னு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிக் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் அதே நேரத்தில் எந்த இடத்துல பவுலிங்கை கொண்டு வந்து இறக்குறாங்க, பவுலர் இனிஷியலாக யார், எண்டில் யார் அப்படிங்கிறதெல்லாம் சில போட்டிகளுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். இப்போதைக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இருக்கிற பிளேயர் பேஸில் லாஸ்ட் சீசனில் நடந்த விஷயத்தை பேஸ் பண்ணி. அண்டு ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். இனிஷியலாக கேப்பு தான் பவுல் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. மேத்யூஸ் எண்டோரில் நிறைய நேரங்களில் வீசியிருக்காங்க, அது கண்டினியூ ஆகலாம். சீவர் பண்ணிட்டு மிடில் பேஸில் அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஜெஸ் ஜெனசன் எண்டோரில் வீசுவாங்க. இது மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இதுதான் மோஸ்ட்லி டீம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில மேட்சஸை கடந்து நம்ம போகும்போது ஹெவி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாங்கிறது தான் என்னோடய ஐடியா. அண்ட் மேத்யூஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். எமிலி கரை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி இவங்க 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அந்த இடத்துல. அண்ட் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே இருக்கும்போது பிக் பண்ணலாம். அண்ட் ரீசெண்டாக சீவர் பண்ணிட்டு பேட்டிங் பேஸில் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. அதனால் அவங்கள கேப்டன் போடுறதுக்கு யோசிக்கிறேன். பட் கண்டிப்பாக அவங்களுமே நல்ல சாய்ஸஸாக இருந்திருக்காங்க. பில்ட் பண்ணுவாங்க இன்னிங்ஸை. டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.